السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா தன் அன்பியாக்கள் அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய நல்ல சமுதாயத்தில் எல்லாம் நம்மை ஆக்கி அருள்கின்றான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, ஈரோடு வண்டிப்பாளையம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய ஹதீப் இமாம் ஹஸரத் சுபைலா அவர்களே, தாமத் பரகாத்துஹு. ஒரு வகையில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுடன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் அவர்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி உள்ள பொறுப்பு ஜமாஅத்துடைய தலைவர், அந்த ஜமாஅத்துடைய பொறுப்புதாரிகள், உறுப்பினர்கள், இன்னும் இமாம் அனைவருக்கும் அது கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஹஸரத் சுபைலா அவர்கள் மாதாந்திர நிகழ்ச்சியை தொடர்ந்து உலமாக்களை அழைத்து நடத்தி சுமாராக 300-400 பேர்களுக்கு ஏற்பாடு செய்வதோடு அவர்களுக்கு உணவும் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா இதில் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய அனைவருக்கும் ஆஃபியத்தும் சலாமத்தும் நீண்ட வயதும் தந்தல் புரிவானாக. இதனுடைய விளைவை, இதனுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த மொத்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. குறிப்பாக ஹஸரத் சுபைலா அவர்கள் தலைப்பு கொடுத்தார்கள், இஸ்லாம் விரும்பும் இளைய சமுதாயம். அவசியமான ஒரு தலைப்பு தான் அது. இன்று நியூஸ் பேப்பரிலே, நியூஸ் சேனல்களிலே இன்று ஒரு செய்தி பரபரப்பாக வந்து கொண்டிருந்தது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் தந்தை தன்னுடைய தலையிலே மண்ணெண்ணெயை ஊற்றி நான் எரித்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறார். பெரும் கூட்டம் இருக்கிறது. வீடியோ எல்லாரும் போய் அவரை பிடிச்சி காப்பாற்றுறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா வாளியில் தண்ணி கொண்டு வந்து அவங்க மேலே ஊற்றுறாங்க. இந்த வீடியோ காட்சி வருது. அப்புறம் அவங்க பக்கத்தில் அவங்க மனைவிட்ட ஏன் இப்படி செய்கிறாருன்னு பேட்டி கேட்குறாங்க. அவர் சொல்கிறது, நம்ம மகள் 17 வயதுடைய மகள் முஸ்லீம், வேறு ஒருத்தரோடு ஓடி போயிட்டான். தேடி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் மாற்று மதத்தினர் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த பொண்ணு இஸ்லாமிய மதத்தினர், மற்றும் அந்த கூட்டிகிட்டு போன நபர் மாற்று மதத்தினர். போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறாங்க,
நான் அம்மாவோட போக மாட்டேன். இல்லைம்மா உனக்கு 17 வயசு தான் ஆச்சு, இப்போ நீ உன்னை மீறி அவர் கொண்டு போனார்னா 2 பேரும் அவரும் ஜெயிலுக்கு தான் போவார் போக்சோ சட்டத்தில், அதனால் நீங்கள் கைது பண்ணி தான் ஆகணும். நான் அம்மா விட்டாவும் போக மாட்டேன், அவரு கூட தான் போவேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரே குடியாக நிற்கிது. இந்த தந்தை காலில் விழுந்து கெஞ்சுறாரு, 5 நாளாக சாப்பிடலம்மா, நீ காணான்னு சொன்னோன்னு தேர்தலாம் தேடிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் சாப்பிட்றேன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், சாப்பிடாம போ. வர முடியாது சொன்னோம். கடைசி வரைக்கும் அந்த புள்ள வரல. போலீஸ்காரங்களும் சொல்லி பார்த்தாங்க, இப்போ கொஞ்சம் போ அம்மா வீட்டுக்கு, 1 வருஷம் கழிச்சு வேணா நீ யாரு கூட விரும்புறையோ போ அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மா கேட்க தயாராக கடைசியில் அந்த பிள்ளைய அரசாங்க பெண்கள் விடுதியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அவன் கூடயும் அனுப்பக்கூடாது சட்டப்படி, ஏன்னா 17 வயசுக்குள்ளேயே அந்த பெரியவன் கூட்டிகிட்டு போனால் தப்பு. அந்த பிள்ளையை கொண்டு போய் அரசு விடுதியில் சேர்த்துட்டாங்க. அந்த பையன் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அது என்னாச்சுன்னு தெரியல. இந்த 17 வயது பிள்ளை 17 வருஷமா வீட்டில் என்ன செஞ்சிச்சு, இஸ்லாத்துடைய அருமை தெரிஞ்சிச்சு. அவன் கூட போய் நான் கோயிலை தாண்டி கட்டிக்கிறேன், பேரை மாட்டிக்கிறேன்னு சொல்லு. என்ன காரணம் தெரியுமா? இதுக்கெல்லாம் யார் அல்லாஹ் பிடிப்பான்? கட்டாயமா அந்த தந்தைக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தின் உயர்வு என்ன, ஈமானுடைய உயர்வு என்ன, ஷிர்க் எவ்வளவு கொடுமையானது, குஃப்ர் எவ்வளவு கொடுமையானது, நிரந்தர நரகத்துக்கு சொல்லக்கூடியது. அது ஒரு மூமினுடைய தகுதி என்ன, ஈமானுடைய உயர்வு என்ன. உலகத்துல மொத்த உலகத்தையே கொடுத்தாலும் ஈமான் நமக்கு ஈடாகுமா? இதெல்லாம் அந்த குழந்தைக்கு நீ கற்றுக் கொடுத்திருந்தால், இந்த குழந்தைக்கு ஈமானை பற்றி உயர்வை சொல்லிக் கொடுத்திருந்தால், தாயும் தந்தையும் அந்நிய ஆண்களோடு பேசுவது எவ்வளவு பெரிய தப்பு. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத ஒரு மாற்று சகோதரனை நீ விரும்பி அவன் மதத்துக்கே போறேன்னு சொல்றேன், எவ்வளவு பெரிய கெடுதி என்பதையெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி இருந்தால், இன்னைக்கு நீ நடுத்தருவில் மண்ணெண்ணெய் ஊற்ற முடியுமானே. இன்னைக்கு வீடியோவில் வந்துச்சு, யாராவது பார்த்தீங்கன்னு தெரியல, செய்தி சேனல்லாம் போடுறான், மண்ணெண்ணெய் ஊத்துறாரு. போலீஸ் ஒரு அம்மா போய் தண்ணி ஊற்றுது, வாளியில் தண்ணி கொண்டு போய் அண்ணா ஒரு மேலே ஊத்துறாரு. யோசிச்சு பாருங்க என்ன நிலை. அந்த வாலிப பெண்ணுக்கு, அந்த குழந்தைகளுக்கு ஈமானை பற்றி நாம் ஏன் சொல்லித்தரல? இதுக்கு யார் அல்ல கேள்வி கேட்பான்? நிச்சயமா தகப்பன் தான் நரகத்துக்கு போகும். அந்த பெண் இஸ்லாத்தை ஈமானை புறக்கணித்து சென்றால் அந்த பிள்ளைக்கு மட்டுமல்ல, அது நிரந்தர ஹுலூத் ஃபின்னார் காலிதீன ஃபிஹா, நிரந்தரமாக நரகம் சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு காரணமாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காது வளர்த்த தாயும் தான் செல்வார். உனக்கு குழந்தை என்ன செய்யுது, யார்கிட்ட ஃபோன் பேசுது, அந்த ஃபோனில் யார்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கு, அதனுடைய ஃபோனில் யார் வாட்ஸ்அப்பில் யார் கணக்கு பேசுது, இரவு எத்தனை மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு, எதையுமே தாய் கவனிக்கிறது இல்லை. தந்தை என் பிள்ளை படிக்குது, இத்தனை பெரிய ஃபோனாக வாங்கி கொடுத்துட்டான், அதுக்கு நெட்டும் கனெக்ஷனும் போய்ட்டு கொடுத்துட்டான். அதில் வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யார்கிட்ட வேணால் பேசலாம், தாய் தகப்பனுக்கு தெரியாமல் டெலீட் பண்ணிடலாம், என்ன வேணால் செய்யலாம், எந்த ஃபோட்டோ வேணால் அனுப்பலாம், எந்த ஃபோட்டோ வேணால் ரிசீவ் பண்ணலாம். தெரிந்து இந்த வாங்கி கொடுத்தா பாரு, நான் ஃபோன் வாங்கி கொடுத்தா பாருங்க, முதல்ல கபரில் அவனுக்கு உதவு இருக்குது, இந்த தகப்பனுக்கு உதவு. முதல்ல நரகத்தில் அவனுக்கு எல்லாம் உதவ கொடுப்பான். அல்லா தரிசனத்தில் பாவம் செய்வது ஒருவன், செய்வதற்கு தூண்டியது யாரு, செய்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது யாரு, அந்த பாவம் செய்வதற்கு நீ சப்போர்ட்டா இருந்தது யாரு, இதானே. அந்த பிள்ளை இன்னைக்கு மார்க்கத்துட்டு போதுன்னு அந்த பிள்ளைக்கு மக்தப் அமைச்சியா, குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தியா, ஹதீஸை கற்றுக் கொடுத்தியா, மார்க்கத்தை பத்தி சொல்லி கொடுத்தியா, ஈமானுடைய அருமையை சொல்லி கொடுத்தியா, இஸ்லாத்துடைய அருமையை சொல்லி கொடுத்தியா? நீ என்ன நினைச்சுக்கிட்ட? குழந்தையை நல்லபடியா வளர்க்குறாரு வாப்பா, இந்த அம்மா குழந்தையை கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியா வளர்க்குதுன்னு அர்த்தம் என்ன? அது கேட்கும் போதெல்லாம், அது கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். அதுக்கு 3 நேரம் நல்லா கறியும் சோறுமா போடணும், கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது ரூமுக்கு ஏசி போட்டு கொடுத்துடணும். அது உயர்ந்த ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுக்கணும், பெரிய டிவி கேட்டால் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு பைக் கேட்டால் வாங்கி கொடுக்கணும், ஸ்கூட்டர் கேட்டால் வாங்கி கொடுக்கணும், என் பையனுக்கு கடை வச்சு கொடுக்கணும், அவனை உலக வீடு கட்டி தரணும், அவனுக்கு தேவையான உலகத்துக்கு தேவையான சட்டை என்ன சரி கேட்டணும், என்ன துணி கேட்டு வாங்கி தரணும். இதுதான் அந்த குழந்தைக்கு மேல நீ காட்டுற அன்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற.
இப்ப நீ வாங்கி கொடுத்த சட்டை வீட்டில் இருக்கு, அந்த பொண்ணு ஓடிட்டா. நீ வாங்கி கொடுத்த முசல்லா இருக்கு, அவ கோவிலுக்கு போறா. நீ வாங்கி கொடுத்த குர்ஆன் வீட்டில் உட்காந்துருக்கு, நீ வாங்கி கொடுத்த கிதாப் வீட்டில் உட்காந்துருக்கு. அவன் நெத்தியில போட்டு வச்சுட்டு முன்னாடியே கிராஸ் பண்ணிப்பா. வெக்கம் இல்லை. நீ மீறி கை வச்சா போலீஸ் வந்துடும். 18 வயசு ஆயிடுச்சுன்னா, 17 வயசு தனியா வச்சுட்டான், 18 வயசு ஆயிடுச்சு கை வச்சுன்னா அப்பனுக்கு உரிமை கிடையாது. 18 வயசானா அவள் சுயமாயிட்டான். அதுக்கு மேல அத்தனை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உரிமை கிடையாது. வேணா நீ மண்ணெண்ணெய் ஊற்றி எங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி சாவாதீங்க, தனியா வீட்டில் சாப்பிட்டு கேஸ் போட்டுக்கிறோம். அவன் அனுப்பிச்சு விட்டான். இது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நீங்க மண்ணெண்ணெய் ஊற்றினா பிரச்சனையா போயிடுங்க, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, அங்கே போய் சாவுங்க, எங்களுக்கு தகவல் வரும், நாங்கள் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறோம். அது எங்களுக்கு கடமை, நாங்கள் செய்வோம். நீ இங்கே செய்யாதேங்கிறான். வெக்கமா இல்லை உனக்கு? எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தை நீ வளர்த்து கொண்டு போறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க உனக்கு கேட்க உரிமை இருக்கா? எதுக்கு பிள்ளைங்க கேட்கறாரு? என் பிள்ளை ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், சந்தோஷமா. தானாவே போய் காலேஜில் படிக்குதா? மாஷா இல்லா மாஷா. எங்கள் கோ எஜுகேஷன் எத்தனை வருஷம்? 3 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? என்ன படிக்குது? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓ அப்போ ஆராய்ச்சி பண்ண போது கெமிஸ்ட்ரி இல்லை, வேதியியல் ஆராய்ச்சி பண்ண போது இல்லைங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணி பெரிய ஆராய்ச்சியாளரா உற்பத்தியாகி மேரி கௌரி மாதிரி இது மாதிரி மேரி கௌரி நோபல் பரிசு வாங்க அனுப்பலான்னு ஐடியா இருக்கேன். இல்லைங்க, படிச்சு முடிச்சோன்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்து வீட்டில் தான் வைக்க போறேன். அதுக்கு படிக்க வச்சு கொடுத்தேன். அந்த படிக்க ஹதீஸ் தெரியுமா, குர்ஆன் தெரியுமா, ஈமான பத்தி தெரியுமா, குர்ஆன் ஓத தெரியுமா? சின்ன வயசுல அமைச்சது இப்போ ஓத ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியல. 5 நேரம் தொழுவுதா? எங்க ஹஜ்ரத் காலங்கத்தால் 7 மணிக்கெல்லாம் இன்னைக்கு காலேஜ். குர்ஆன் இல்லை, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, மார்க்கம் இல்லை. அந்த குழந்தை அப்படி வளர்த்ததை ஒன்னே முதல்ல அல்லாஹ் தஆலா செருப்பால அடிப்பான். வா உனக்கு அந்த பிள்ளைக்கு இருக்குது பின்னாடி, உனக்கு இருக்கிற வர கபர்ல உத இருக்குவா. துனியாவிலேயே கேவலப்பட்டல இன்னைக்கு நீ. எல்லாத்துக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் ஊத்து வச்சான்ல அல்லாஹ் தஆலா ஒண்ணு நீ செஞ்ச பாவ தண்டனைக்கு. எல்லா ஊர்லயும் அந்த பேப்பர்ல போடுறான்ல, எல்லா ஊர்லயும் டிவில நியூஸ்ல காட்டுறான்ல, எல்லா ஊர்லயும் வாட்ஸ்அப்ல வருது இல்லை? வெக்கமா இல்லை உனக்கு? முதல்ல நம்முடைய வாலிபர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுங்க. அவர்களுக்கு என்ன சீர்திருத்த வேண்டுமோ சீர்திருத்தி கொடுங்க. மார்க்கத்தில் உயர்வை சொல்லிக் கொடுங்க. என்ன அவசியம் வந்துச்சு, எது தேவையோ அதை கற்றுக் கொடு. எது தேவையோ கற்றுக் கொடு. +2 படிக்க வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் குரூப்ல படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன அடுத்து படிக்க வைக்கிறீங்க? இல்லை, +2 படிச்சு முடிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றேன். சரி, மார்க்கத்தை பற்றி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒரு குர்ஆனுடைய ஒரு அல்ஹம்து சூராவுக்கு தர்ஜுமா தெரியுமா? தெரியாது. வாழ்நாள்லாம் அல்ஹம்து சூரா ஓதுறீங்க. அல்ஹம்து சூராவுடைய முழுமையான மொழிபெயர்ப்பு ஓதக்கூடிய டெய்லி குர்ஆன்ல ஓதக்கூடிய அல்ஹம்து சூராவுடைய முழுமையான மொழிபெயர்ப்பு எனக்கு தெரியும். எந்த பெண்கள் எந்த ஆண்கள் சொல்லுங்க. முதல்ல உலமாக்கள் ஆலிம்சாக்கள் மதரசால 7 வருஷம் ஓதிட்டு வர்றாங்க. ஆலிம் அல்லாத யாரும் அல்ஹம்து சூரா, சின்ன குல்ஹுவல்லா சூரா, இதுல மொழிபெயர்ப்பு சரியான முறையில் எனக்கு பார்க்காம தெரியும். யாராவது சொல்லுங்க. நிஜமானு கேட்குறேன், யாராவது சொல்லுங்க. அல்ஹம்து சூராவுடைய மொழிபெயர்ப்பு கடைசி வரைக்கும் தப்பிட்டான்னு நினைக்கிறேன். என்ன அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்து சூரால? வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 பொக்கிஷங்களை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அல்ஹம்து சூரா பத்தி அல்லாஹ் சொல்றான். வல் குர்ஆனில் அதீம், மாபெரும் பிரம்மாண்டமான குர்ஆனை, எந்த சமுதாயத்துக்கும் தந்திராத குர்ஆனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது அருமை நமக்கு தெரிஞ்சா? அல்ஹம்து சூராவுடைய அருமை நமக்கு தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? தெரியும்னு ஆசை வச்சோமா? மாடி வேணும், வீடு வேணும், காடி வேணும். மாடி, காடி, டிவி, டிவி, இது வச்சா என் வாழ்க்கையின் வெற்றி. ஒரு பெரிய மாடி வேணும், ஒரு வண்டி வேணும், இதான் என் வாழ்க்கையின் வெற்றி நினைச்சிட்டு இருக்க நீ. முஸ்லிம்னு சொல்லிட்டு வெற்றி நினைச்சிட்டு இருக்க. அல்லாஹ் சொல்றான், வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி. திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துக்களை கொடுத்தேன். அல்ஹம்து சூராவை எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்காத மாபெரும் பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். வல் குர்ஆனில் அதீம், மாபெரும் பொக்கிஷமாகிய குர்ஆனை கொடுத்தேன். வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தஅனா பிஹிம் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா. இத கொடுத்துட்டேன், இதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். ஆகவே நீங்கள் இந்த உலகத்துடைய செல்வங்களை சில கொடுத்திருக்கிறேனே, அதன் பக்கம் கண்ணெடுத்து கூட பார்க்காது, 7 இடத்தும் பார்க்காது, திரும்பி பார்க்காது. அது செல்வமே வெறும் குப்பை. அது ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா. உலகத்தின் சில வாழ்க்கைகளை சில பேருக்கு மாடி, வண்டி, காரு, பங்களா, காசு, பணம்,
என்னங்க பெரிய கடை, 7 அடுக்கு மாடிங்க, நகை கடை வச்சிருக்கிறாரு, அவர் மிக பிரமாண்டமான ஜவுளி கடை, அவர் கடையில 100 பேர் வேலை செய்யறாங்க, அவர் காசு பேங்க்ல கோடி எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறார். அவ்வளோ திரும்பி கூட பார்க்காது. அவர் மூத்தா பண்ண எதுவும் கூட வராது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான். பழைய கபர்ஸ்தான்ல போய் 10 மண்டவோட எழுங்க, கண்டுபிடிக்க முடியுமா? இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் பிச்சைக்காரர், இவர் கோடீஸ்வரர், இவர் தலைவர், இவர் தொண்டர், எல்லா மண்டவோடும் ஒரே மண்டா. இது எல்லாம் வெறும் உலகத்துடைய அலங்கார பொருட்கள். இந்த நகை, இந்த ஆசைகள் எல்லாம் இதன் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்காது, திரும்பி பார்க்காது. உனக்குன்னு அல்லாஹ் வச்சது உங்ககிட்ட வந்து சேர்ந்துதான் தீரும். அது நீ ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டி உன்கிட்ட வந்து சேரும். உனக்கு என்று வாழ்க்கையில எது அல்லாஹ் வைக்கலையோ நீ என்னதான் பாடுபட்டாலும் வரவே வராது. நீ படுத்துக்கிட்டே புரண்டாலும் சரிதான், திருவா. உனக்குன்னு அல்லாஹ் வைக்கல ஒரு மண்ணு கூட உன் மேல ஒட்டாது. உன் மேல அல்லாஹ் எதை ஒட்டணுமோ அதான் ஒட்ட வைப்பாங்க. ஒரு தகுதீர்ல நீ இவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும், இவ்வளவு அரிசி, இவ்வளவு கோதுமை, இவ்வளவு ரவை, இவ்வளவு மைதா, இத்தனை இட்லி, இத்தனை சோறு, இத்தனை கோதுமை எழுதி வைத்திருந்தால் அதுல ஒரே ஒரு அரிசி பாக்கியா இருந்தாலும் உனக்கு மௌத்து வராது. அதை திண்டுதான் சாவடி, சாவுகிறார். அல்ல எழுதி வச்ச பின்னாடி அதை அடைவதற்காக மார்க்கத்தை விட்டுட்டு சுத்திரடி. உன் பிள்ளைங்களுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்காம காலையில பள்ளிவாசல மதரசாவுக்கு அனுப்புறது இல்லை, அங்க போய் பல பல ஆயிரம் கட்டி கொண்டு போய் சேர்க்கிறது. மதரசாவுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்க முடியல, ஜும்மா வசூல 1 ரூபா போட மாட்டேங்கிறான். 1000 பேர் வந்திருந்தாங்கன்னா 5-10 பேர் போடுறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோங்க? முதல் பிள்ளைக்கு 40,000, 2ஆம் பிள்ளைக்கு 1 லட்சங்க. எதுவும் படிக்கிறாங்க? எல்கேஜிக்கு காசு 1 லட்ச ரூபா. ஏங்க அவ்வளோ காசு கட்டணும்? எல்கேஜி படிச்சு இல்லைங்க, எல்கேஜியில் இந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் சேர்த்துக்கிறாங்களாம், அதுக்கு மேலே கொண்டு போய் 5ஆம் கிளாஸ் சேர்த்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால எல்கேஜி சேர்த்து விட்டேன். அது அவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அது மார்க்கத்துக்கு செலவு பண்ண மாட்டோம், தீனுக்கு செலவு பண்ண மாட்டோம். பள்ளிவாசல போய் 100 ரூபா எழுதிங்க, 100 ரூபா பெருசு போட்டேன் போடும் சொல்லிட்டீங்க, வாயால எழுதிங்க 100 ரூபா. அங்கே போய் லட்சக்கணக்காக கொடுக்க முடியுது ஒன்னால. இது நம்முடைய ஒழுக்கம், இது நம்முடைய மார்க்கத்தை எவ்வளவு எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம் பாருங்க. மார்க்கத்தை மேல பற்று பாருங்க. அதுதானே உன் பிள்ளைக்கும் வரும், அதுதானே உன் பிள்ளைகிட்டையும் வரும். அங்கதான் போய் நிற்கும். முந்தையெல்லாம் பேப்பர் எடுத்தோன்னு, நான் பேப்பர் நியூஸ் பேப்பர் எடுத்தோன்னு இந்த நிறைய போட்டு வருவோம், கஞ்சா விற்றவர் கைது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இஸ்லாமிய பேர் இருக்கா, யாராவது பேர் இருக்கா, அதான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறது எடுத்தவங்க. 5 பேர் கைது, பார்த்தா ஒருத்தர் பேர் முஸ்லீம் பேர், மனசெல்லாம் சொல்லி. கஞ்சா விற்ற 5 பேர் கைது, ஒரு பேர் முஸ்லீம் பேர். நேற்று 3 பேர் இந்த சட்டக்கல்லூரியில் பாலியல் பலாத்காரம் போட்டிருந்தாங்க, 3 பேர் கைது, அதில் ஒருத்தர் பேர் முஸ்லீம். நேற்று பூரா செய்தினா தான் வந்துச்சுங்க, பார்க்கல நீங்க? இந்தியாவிலே மிகப்பெரிய சட்டக்கல்லூரியில் நடந்த பாலியல் பலாத்காரம் போட்டு 3 ஆம்பளைங்க கைது பண்ணியிருக்கான். மேற்கு வங்கத்தில் எங்க பேரும் அந்த நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒருத்தர் பேர் முஸ்லீம். இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளம் கொதிக்குது. முந்தியெல்லாம் இந்த மாதிரி பேர் வராது. ஏன்? அந்த தந்தையும் தாயும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து மார்க்கப்படி வளர்த்த காலத்திலே பேர் வரவில்லை. இன்னைக்கு பாரு 4 பேர்ல ஒருத்தர் 2 பேர் இஸ்லாமிய பேர் வருது. பேர் கேட்க மனசு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் அந்த பிள்ளைக்கு சொல்லி தரல? அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்டாங்க, வசியத் செய்யுங்க யார் சொல்லலாம், இளைஞர்களுக்கு தேவையான வசியத் பெருமானார் சொல்றாங்க பாருங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. ஹிஜ்ரத்துக்கு 18 வருஷத்துக்கு பின்னாடி மொத்தம் போயிட்டாங்க. எத்தனை வயசு மொத்தம்? 36 வயசு தான் வந்தாங்க. வெறும் 36 வயசு தான் வந்தாங்க. ஆனால் சய்யிதுல் உலமா, சஹாபாக்களுடைய உலமாக்களின் தலைவர் என்று பேர். உங்களுக்கு மார்க்க சட்டம் சந்தேகம் வந்தால் முஆதிட்ட போய் கேளுங்கட்டாங்க. அந்த அளவு மார்க்கத்திலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர். சஹாபாக்கள் ஒரு பள்ளிவாசல்ல 50 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, முஆத் நாயத்தை முன்னாடி உட்கார வச்சுக்குவோம். சஹாபாக்கள் முஆத் ரலியல்லாஹு மூத்த சஹாபாக்களும் இருப்பாங்க, அவர்களை முன்னாடி உட்கார வச்சுக்கணும். யார் எந்த சட்டம் கேட்டாலும் முஆதிட்ட கேளுங்க, முஆத் பின் ஜபல்ட்ட கேளுங்க, முஆத் பின் ஜபல்ட்ட கேளுங்க. உங்கள் மார்க்கத்தை முஆத் பின் ஜபல்ட்ட கற்றுக்கொள்ளுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மார்க்க பேரறிஞராக இருந்தார்கள். 36 பெருமானார் ஸல்லல்லாஹு உலகை விட்டு பிரியும் போது உங்களுக்கு வயசு 28. அந்த வாலிப வயசுல கல்வியின் கடலாக
பஹருல் உலூம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இல்மு ஞான கடல் என்று சொல்வார். அப்படியாப்பட்ட தகுதியை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு உருவாக்கி அவர்கள் தன் 25, 26 வயசு வாலிப வயசுல எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுங்கள் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. பெருமானார் சொல்றாங்க, பெருமானார் லா துஷ்ரிகு பில்லாஹ், முதல் செய்தி சொல்றேன் கேட்டுங்க. லா துஷ்ரிகு பில்லாஹ், நீ அல்லாஹ்வோடு இணை வைக்காதே. நீ வலவ் ஹுர்ரிக்த வ குதில்த, வலவ் குதில்த வ ஹுர்ரிக்த, நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரியே, நெருப்பிலே போட்டு எரிக்கப்பட்டாலும் சரி. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வோடு எந்த வஸ்துவையும் இணை வைத்து விடாதே. வ இன் குதில்த வ ஹுர்ரிக்த, நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் சரிதான், நீ அல்லாஹ்வோடு இணை வைத்து விடாதே. அல்லாஹு அக்பர். ஏன்? அந்த இணை வைத்து விட்டால் அதற்கு பின்பு நீ எந்த நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கிறது. அது மட்டும் உன் கல்வில இல்லை, நீ வாழ்ந்தாலும் சரி எத்தனை பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடும். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அவனோடு இணை வைப்பதை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதற்கு பின்பு நீ அது என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தான் நாடியவர்களுக்கு அதை மன்னித்து விடுகிறார். அந்த குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஷிர்க்னா என்ன, குஃப்ர்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, எத்தனை பேர் சொல்லி கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு, எத்தனை பேர் உள்ளங்களை திணித்தோம். எத்தனை பெண்கள் நம்மளே குழந்தைகள் அத்தஹியாத்து முழுசா அழகா சொல்ல தெரியுது, ஒரு சிலர்களை தவிர. இல்லா மாஷா அல்லா, எத்தனை பேருக்கு தெரியுது? நண்பர்களே, நாம் அதில் குழந்தைகள் விஷயத்தை கவனம் செலுத்தாவிட்டால் நமக்கும் அந்த கதிதான். துனியாவிலையும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான், ஆகிரத்திலையும் கேவலப்படுத்துற மாதிரி அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹ் நிறைய பாதுகாப்பான். லா துஷ்ரிகு பில்லாஹ், இணை வைத்து விடாதே. உன் குழந்தைக்கு ஷிர்க்னா என்ன கேளுங்க, குஃப்ர்னா என்னமா கேளுங்க, ஷிர்க்குடைய விளைவு என்னமா, குஃப்ருடைய விளைவு என்னமா, எத்தனை பேர் சொல்ல தெரியும் குழந்தைங்களுக்கு? 10th படிக்கிற பையன் கேளு, +2 படிக்கிற பையன் கேளு, காலேஜ் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேளு, ஷிர்க்னா என்ன, குஃப்ர்னா என்ன, ஷிர்க்கும் குஃப்ருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்ல சொல்லு சொல்ல தெரியும், கேட்க தெரியுமா, சொல்ல தெரியுமா உனக்கு? அப்புறம் முஷ்ரிக்கா போயிடுறான், காஃபிரா போயிடுறான். ஆனா முஷ்ரிக்கா ஆக்கிறது நீ, அவனை காஃபிரா ஆக்கிறது நீ. ஒவ்வொரு குழந்தையும் முஆத் பின் ஜபல் மாதிரி தான் பிறக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அபூ ஹுரைரா மாதிரி தான் பிறக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் மாதிரி தான் பிறக்கிறாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. அபவாஹு யுஹவ்விதானி வ யுமஜ்ஜிசானி வ யுனஸ்ஸிரானி, அந்த 2 பெற்றோர்களும் தான் அவர்களை மஜூசிகளாக, கிறிஸ்டியர்களாக, யஹூதிகளாக, நஸ்ரானிகளாக, பாவிகளாக ஆக்குறது நீ தான். மார்க்கத்தை சொல்லி கொடுக்காம வளர்க்கிற நீ. உடம்ப வளர்த்தா போதும்னு நினைச்சிட்டு, உடம்ப வளர்த்து பெரிய ஆள் ஆக்கலாம் போதும்னு நினைச்சிட்டு, இதுதான் தாய் தந்தை செய்ய வேண்டிய கடமைன்னு நினைக்கிற. ஈமானுக்கு வித்தியாசம் தெரியுமா? ஈமான் என்ற வார்த்தையும் இருக்கு, இஸ்லாம் என்ற வார்த்தையும் இருக்கு. முதல்ல உனக்கே தெரியாது. சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், இதுலயே வாழ்க்கையை ஓட்டிட்டோம். நல்லா சம்பாதிக்கணும் ஹஜ்ரத், எதுக்குப்பா? அப்பதான் நல்லா சாப்பிட முடியும். நல்லா சாப்பிடணும் ஹஜ்ரத், எதுக்குப்பா? அப்பதான் நல்லா சம்பாதிக்க முடியும். போச்சா? கானா ஒரு கமானா, கானா காய்க்கிறே कमाने के वास्ते हजरत, कमाना कायरे अच्छा खाने के वास्ते हजरत, हो गया तजकिसा खत्म, खाओ कमाओ कब्र में दर्द बस. மூணாவது கிடையாது இவங்கள்ட்ட. இவர்களும் ஈமான பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லை, இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஷிர்க்னா என்னன்னு தெரிகிறது இல்லை, குஃப்ர்னா என்னன்னு தெரியாது, நிஃபாக்னா என்னன்னு தெரியுமா, இர்திதானா தெரியுமா, இஹ்சான் தெரியுமா, தக்வா தெரியுமா, தக்வாட வகைகள் தெரியுமா, தௌஹீத்னா என்னன்னு தெரியுமா, தௌஹீதுடைய வகைகள் தெரியுமா? அவன் ஏதோ தௌஹீதுன்னு சொல்றான். தர்காவுக்கு போனா தான் தௌஹீத், தர்காவுக்கு போனா ஷிர்கு, ஊதுபத்தி கொளுத்துனா ஷிர்கு, சாம்பிராணி போட்டா ஷிர்கு, பாத்தியா ஓதுனா ஷிர்கு, 40 பாத்தியா ஷிர்கு, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் ஷிர்கு. இந்த ஷிர்கை தான் பெருமானத்தை கண்டிக்கிறார். இந்த ஷிர்கு ரசூல் காலத்துல இல்லவே இல்லை. சஹாபாக்கள் யாரும் சாம்பிராணி கொளுத்துல ஊதுபத்தி வைக்கல. தர்காவுக்கு போனா ஷிர்கு, இதுதான் இன்னைக்கு ஷிர்கு. ஷிர்கு இதே பெருமானா சொன்னாங்க செய்ய வேணாண்டு. லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வோட ஷிர்கு வைக்காத, இணை வைக்க. எதை சொன்னாங்க? சொன்னாங்க. தெரிஞ்சுங்களா? சரிவா, எது ஷிர்குன்னு தெரியல, எது குஃப்ருன்னு தெரியல, எது ஈமான்னு தெரியல, எது இஸ்லாம்னு தெரியல.
இஸ்லாமுக்கு ஈமானுக்கும் ஃபர்க் என்னன்னு தெரியல, வித்தியாசம் என்னன்னு தெரியல. இஸ்லாம் நாமெல்லாம் முஸ்லீமா இல்லையா பாய்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவெல்லாம் முஸ்லீம் தானே? மூமினா இல்லையா? மூமின். மூமின் இஸ்லாம் நம்ம இருக்கா இல்லையா? ஈமான் இருக்கா இல்லையா? ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? ஐடியா சொல்லுங்க. இஸ்லாம் ஈமானும் ஒன்னா வேற வேறையா? ஒண்ணு. நீங்க ஒண்ணுதான், வேற யாரு? வேற ரெண்டு வேற வேற யாருமே சொல்லியா? அப்ப நீ தொழுகும் போது அல்லாஹ் அத்தஹியாத்து அல்லாஹ் மஃபிலி வலி வாலிதி உஸ்தாதி ஒரு ஜமீனில் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், இது ரெண்டு ஓடணும். எல்லாம் ஒண்ணுன்னா மூமினான ஆண் பெண்களையும் நீ மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண் பெண்களையும் மன்னிப்பாயாக. ரெண்டு சொல்ல தேவையில்லை, ரெண்டு ஒண்ணுன்னா. ரெண்டு ஒண்ணா இருந்தா ரெண்டுக்கு ரெண்டு பேர் ரெண்டு தேவையில்லையம்மா. அல்லாஹ் சொல்ற இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், இன்னும் மூமினான ஆண்களும் பெண்களும், முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வல் ஸாகிரீன் வல் ஸாகிரீன் கஸீரன் வல் ஸாகிராத். ஏன் ரெண்டு சொன்னாங்க? அதெல்லாம் இப்போ இஸ்லாம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்குறேன், இது நம்ம பக்கம் எப்போ தான் கவனம் செலுத்துறது? சொர்க்கத்தில் போய் ரெஸ்ட் நிறையா இருக்குது, அது சம்பாதிக்க வேண்டிய வேலை கிடையாது. இங்கே தான் வேலை, அங்கே ஃப்ரீயாக இருக்கும், அங்கே கிதாப் வாங்கி படிச்சுக்கிறேன், அங்கே ஆலிம் ஷா பயான்னு கேட்டுக்கிறேன். அப்படியா? இங்கே படித்தாலே அங்கே போவேன். இங்கே தான் வேலை வேலைன்னு அலையிறோம் வந்துருக்கு. அங்கே போனால் வேலை இல்லை, சொர்க்கத்தில் போனால் அங்கெல்லாம் கிதாப் வாங்கிக்கிட்டு ஆலிம் ஷா பயான்னு கேட்டு அங்கே போய் இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, தொழுகைனா என்ன தெரிஞ்சுக்கிறோம். ஹதரத் நீ தெரியாம அங்கே போகவே முடியாது. இஸ்லாம் और ईमान का फर्क क्या है भाई? என்ன வித்தியாசம்? நம்மில ஏற்படக்கூடிய ஷிர்க்னா என்ன, தௌஹீத்னா என்ன, குஃப்ர்னா என்ன? ஷிர்க்னா என்ன? எது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதோ அதை அடியார்களுக்கு சொந்தப்படுத்துவதற்கு பெயர் ஷிர்க், இணை வைக்குதல். இணை வைத்தல் அல்லாஹ்வுக்கு எது சொந்தமானதோ, அல்லாஹ் தனக்கு மாத்திரமே சொந்தம் என்று எதை சொன்னானோ அதை அடியார்களுக்கு சொந்தப்படுத்தினால் அது ஷிர்க். அசல் ஷிர்க் என்னங்கிறது உன் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடு. முதல்ல போய் நீ கத்துக் கொடுக்காத இந்த பிள்ளைகள் ஷிர்க் என்னன்னு தெரியல. அதனால அவன் டிவியில பேசுறான், அவன் பேசுறான் யூடியூப்ல ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு போட்டுக்கிட்டு ஊதுபத்தி ஷிர்க்கு, சந்தனம் கூட ஷிர்க்கு, தர்கா ஷிர்க்கு, தர்காவுக்கு போறது ஷிர்க்கு, யா முஹியத்தீன் சொன்ன ஷிர்க்கு, யா ரசூலுல்லாஹ் ஷிர்க்கு, மௌலூத் ஓதுனா ஷிர்க்கு, புர்தா ஓதுனா ஷிர்க்கு, ஃபாத்தியா ஓதுனா ஷிர்க்கு, தொப்பி போட்டா ஷிர்க்கு, தொழுகையில நேரா நின்றா ஷிர்க்கு, காலை தூக்கி வச்சா தௌஹீது, விரல் ஒழுங்கா இருந்தா ஷிர்க்கு, அது ஆட்னாதான் தௌஹீது, எல்லாம் சொல்லி கொடுத்து மர மண்டையாக்கிட்டான். நீ ஏன் எது ஷிர்க்குன்னு சொல்லி தரல? அது இல்லை, உனக்கே தெரியாது ஷிர்க்குன்னா. அந்த ஷிர்க்குன்னா இணை வைக்குதுன்னு ஹிசாதா டஹரனா, ஜோடு லகானா. அல்லாஹ் தனக்கு எது சொந்தம் என்று சொன்னானோ அதை இன்னொருத்தனுக்கு சொந்தம் என்று நினைச்சா அதுக்கு பேரு ஷிர்க்குங்க. இவருங்க அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹ் சொல்றோம் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அல்லாஹ் யார்? அனைத்து சொத்துக்களுக்கும் ஒருவனே அதிபதிட்டான். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உண்டான அனைத்துக்கும் ஒரே உரிமையால் அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்றாங்க. இந்த தண்ணி பாட்டில் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஜோப்ல இருக்கிற பேனா யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த போன் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஒரே ஒரு அணு அளவு குண்டூசி கூட, ஒரு கடுகு கூட, ஒரு கசகசா கூட உனக்கு சொந்தம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அல்லாஹ் தனக்கு சொந்தம் என்று எதை சொன்னானோ அதை உனக்கு சொந்தம் என்று சொன்னால் ஷிர்க், அது இன்னொருத்தருக்கு சொந்தம் என்று சொன்னா அதுக்கு பேரு ஷிர்க். இந்த காசுக்கு அவர் உரிமையாளர், அல்லாஹ் சொன்னா எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் தான் உரிமையாளர். வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியின் அனைத்து பொக்கிஷங்களும் எனக்கே உரியது. வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா வமா தஹ்தல் ஸரா, வானம் பூமியில் உள்ளவை, அதற்கு இடையில் உண்டானவை, பூமிக்கு அடியிலே
மறைந்திருக்கக்கூடியவை அனைத்துக்கும் அவன் ஒருவனே உரிமையாளன் தான். சொல்லிக் கொடுவோம் பிள்ளைக்கு, என்ன சொல்லிக் கொடு, எல்லாத்துக்கும் ஒருத்தன் தாமா உரிமையாளன். நாமெல்லாம் ஃபகீர், அவரிடத்துல எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மகிட்ட எதை கொடுத்தாலும் அது அமானிதம்மா. அதை கொடுத்து விட்டு நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்று என் ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். அது கொடுத்து விட்டு நீ இஷ்டத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்லலாமா, கொடுத்து விட்டு எப்படி பயன்படுத்துகிறாய் என்று பார்க்கிறான். ஒரு குழந்தை கீழே பேனாவை கொடுத்து நோட்டு கொடுத்தீங்க, எப்படி எழுதுறான்னு பார்க்குவீங்கல்ல. நீ கொஞ்ச நேரம் பார்க்காம இருந்தா பேனாவை எடுத்து நோட்டை கிழிச்சு நோட்டு முழுசு கிறுக்கி வச்சிருவோம், திரும்பி பேனா கொடுக்க மாட்டான். உன் போனை ஒருத்தர் கொடுத்தேங்க, ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு கேட்டாங்க, அதை வாங்கி பேசினாரு, கொடுத்தாரு மரியாதையா உங்க போன். அந்த போனை வாங்கி அதை விளையாடுறாரு, தூக்கி போட்டு பந்து விளையாடுறாரு, போன் எடுத்துக்கிட்டு தண்ணியில் போடுறாரு, முக்கிறாரு, ஒருத்தர் அடிக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு குட்டையா போன இதுக்காக போன உன்ட்ட கொடுத்தேன் அடிக்கிறாருல. இப்ப இந்த அனைத்து கோடி சிறுச்சியலுக்கு உரிமையாளர் யாரு? அல்லாஹ் ஒருத்தன் தான் உரிமையாளர். உரிமையாளருடைய ரப்பு உனக்கு அதை கொடுத்து அமானிதமாக கொடுத்து, வல்லாஹு கனியும் அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் ஒருவன் தான் கனி, அல்லாஹ் ஒருவன் தான் உரிமையாளன், உடைமையாளன், அனைத்து சொத்துக்களுக்கும் உரியவன் அவன் ஒருவன் தான். நீ எல்லாம் ஃபகீர், ஒரு பைசாவுக்கு நீ உரிமை இல்லை. இதை உன் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடு. இது என்னது அது ஒன்று சண்டை சுற்றுல போட மாட்டான். முதல்ல பெருமை கல்வில வராது. இத்திருமணம் வீடு கட்டிடுறான், என்ன அலப்பறை பண்றான் தெரியுங்களா? வீட்டுல 2 அடுக்கு மாடி கட்டிட்டா அவரு தான் ஊர்ல பெருமையானது. அப்படியே கால் மேல காலை போட்டு பள்ளிவாசல் உட்காந்துக்குவார். என்னவா சாய்வு, என்ன என்ன வரப்போற இருக்கிற, அவர் தான் பஞ்சாயத்து தலைவர். என்ன அவர் 3 அடுக்கு மாடி கட்டிட்டார், இது எல்லாம் அவர் பேச்சு கேட்கணும். அதே கொண்ட இறைவன் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கிறான், கூட கேட்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட நிக்க வச்சு இன்னும் 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு விசாரணை பண்ணுவான். விசாரணை கைதி நீ அல்லாஹ் முன்னால். நீ எவ்வளவு கட்டுறையோ எவ்வளவு காசு பண்ண ஏத்துறியோ அவ்வளவு விசாரணை கூட இருக்கும். மறுமை நாளில் ஏழைகள் எல்லாம் முன்னாடி போயிருவாங்க சொர்க்கத்துக்கு. பணக்காரர்களை விட 500 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷங்களுக்கு முன்னாடி சொர்க்கம் போய் சேர்ந்துருவாங்க. இவங்க தான் பெற்றுக்கொண்ட சம்பாரிச்சது செலவு செஞ்சது அத்தனையும் கணக்கு கொடுத்துட்டு, சேர்த்து வச்சது, மூட்டை கட்டி வச்சது, பையனை தொழுகாம போன் வீட்டா போட்டு கொடுத்தது, இவர் கொடுத்த பூஸ்ட பையன் குடிச்சிட்டு பஞ்சு தொழுகாம உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தது, இவர் குடிச்ச ஹார்லிக்ஸ் பையன் குடிச்சிட்டு சம்பாரிச்சு கொடுத்து ஆட்சி கொடுத்தது, மகரி தொழுகாம உட்காந்து தெருவில் போகிற பெண்களை உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருந்தது. அப்ப அவன் கிண்டல் பண்றது காரணம் நீ போட்டு கொடுத்த ஹார்லிக்ஸ் தானே, நீ சம்பாரிச்சது தானே கேட்பாவா? சும்மா விட்டுருவான்னு நினைச்ச. 500 வருடத்துக்கு முன்னாடி ஏழைகள் போயிடுவாங்க. என்னப்பா சம்பாரிச்ச? இவ்வளவு சம்பாரிச்சேன், என்ன வாங்கினேன்? அடிச்சு குடிச்சுன்னா மாசம் செலவுக்கு வந்துச்சு, இட்லி வாங்கினேன், இட்லி மாவு வாங்கினேன், சரியா போச்சு. மாசம் 7000 வருமானம், சரியா போச்சு, அவ்வளோதான் போச்சு. சரி முடிஞ்சு கணக்கு போயிட்டே இருக்கு. நீ என்னைய சம்பாரிச்ச? மாசம் எவ்வளோ வருமானம்? இவ்வளோ 1 லட்சம். சரி 10 லட்சம்னு அதே 3 இட்லி தாங்க, 30 இட்லியை சாப்பிடுவாரு. அதே ஒரு சட்டை தான், அவருனா 20 சட்டையை போட்டுக்குவாரு. வருமானம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வருமானம் கம்மியாக இருக்கிறது, அவருக்கு 3 இட்லி, நான் 30 இட்லி காலையில் சாப்பிடுவேன். இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டது. அவர் ஒரு செருப்பு போடுறாரு, எனக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது, நான் 3 செருப்பு போட்டுவேன், நான் 8 சட்டையை போட்டு வருவேன். பைத்தியக்காரனுமா? நான் 10 வேட்டி கட்டிட்டு வருவேன். அதே ஒரு வேட்டி தான் கட்டுறான், ஒரு சட்டை தான் போடுறான். சேர்த்து வைக்கணும், வேணும் 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 வேணும், தொழுகை விட்டுட்டு நோம்பை விட்டு ஏன் அது ஏப்பா துகத்து அசலம், ஏன் கடை வியாபார டைம் அது கேள்வி கேட்குறீங்களே உங்களுக்குலாம். உங்களுக்கு தான் வேலை இல்லை. அதிரத்தை துகர் தொழுகு வரலாம், நீங்க அசர் தொழுகு மாதிரி அதிரத் பீக் ஹவர்ஸ் அதிரத், அப்பதான் ஜவுளி கடை ஃபுல்லா ஆள் நிற்குது. தொழுகை வாங்க கூப்பிடுறீங்களே உங்களுக்குலாம், என்னதான் ஓதுறீங்களே தெரியல. வாடா வா, உனக்கு அங்க இருக்கு வா. உதைக்கும் போது தெரியும், உத வாங்கும் போது தெரியும். அதுல காப்பாற்ற முடியாது, இங்க அவங்க காப்பாற்ற முடியாது. உனக்கு கூப்பிட்ட போதுலாம் அல்லா கியாமத் நாள் அல்லா முன்னாடி நிற்பான். முன்னாடி நின்று அல்லா கூப்பிடுவான், வாருங்கள் எனக்கு சஜிதா செய்யுங்க. இனி அல்லாஹ் கண்ணில் பார்க்கல, நேரடியாக கண்ணில் பார்ப்பா அல்லாஹ். அல்லாஹ் கண்ணில் பார்த்து எல்லோரும் வந்து சஜிதா செய்யுங்கள் என்று கூப்பிடுவான். மும்மினான அடியார்கள் ஓடி சென்று அல்லாஹின் காலில் விழுவாங்க, சஜிதா செய்வான். அவன் காலிலே விழுவாங்க, ரப்புடைய கால். சாப்பிட்டு என்னுடைய கெண்டை காலை திறந்து காட்டுவேன் ரப்பு தான், கெண்டை காலை திறந்து காட்டுவேன். எல்லாருமே ரப்பே எஜமானே எல்லாம் முன்னாடி போய் விடுவாங்க. அங்கே சில பேர்
நிமிர்ந்து நிற்பான், குனிஞ்சு சஜிதா செய்யணும்னு நினைப்பான், சஜிதா செய்ய முடியாது, தலை கீழே போகாது, கதறுவான். ரப்பே முதுகு அப்படியே தகரடப்பா மாதிரி இருக்கு, குனிய மாட்டேங்குது, குனிய முடியலையே ரப்பே கத்துவான். துனியாவில் கூப்பிட்டேன்ல, சாக்கு சொன்னேன், அந்த கடை இருக்கு இந்த கடை இருக்கு, பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போய் விட்டேன், அசரு போச்சு, டியூஷனுக்கு போய் விட்டு மகரிப் தொழுவு போச்சு. புரிஞ்சுங்களா? அவங்க ஏதோ இஷா தொழுது முடிச்சு படுக்க லேட் ஆயிடுச்சு, பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன், ஃபஜ்ரு கதா. அந்த குழந்தைங்களையும் தொழு வைக்கிறது இல்லை, நீயும் தொழுகிறது இல்லை. என்ன சொல்றான் பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், கியாமத்து நாள்ல நிற்பான். குர்ஆன் ஆயத்து சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாக், என் கெண்டை காலை நான் திறந்து காட்டுவேன், வ யுதஊன இல சுஜூத், வாருங்கள் சஜிதா செய்கின்ற உங்களை எல்லாம் அழைப்பேன், ஃபலா யஸ்ததியூன், அங்கே சிலர் சக்தி பெற மாட்டார்கள், சஜிதா செய்ய நினைப்பாங்க, கதறுவாங்க, ரப்பே சஜிதா செய்ய முடியல ரப்பே. வகத் கானூ யுதஊன இல சுஜூதி வ ஹும் சாலிமூன், அவர் உடல் ஆரோக்கியமாக நன்றாக இருந்த நிலையிலே வாலிப பருவத்திலே சஜிதா செய்ய வரும்படி அழைக்கப்பட்டார்கள். வரல, நீ குர்ஆன் சொல்லுது, வாழவன் கூட வரல, இங்க என்ன செய்தவர் தேவையில்லை, போடா சஜிதாவே தேவையில்லை, போ. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். மோதினார் கூப்பிடுறாரு நினைச்சீங்களா? அல்லாஹ் அக்பர், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கன்னு மோதினாரை கூப்பிடுற. அல்லாஹ் சொல்றான், நான் கூப்பிட்டேன், தொழுக வாடான்னு கூப்பிட்டேன், நீயும் தொழுகல, மனைவி தொழுதையான்னு கேட்கல, பிள்ளைய தொழுதையான்னு கேட்கல, இங்கே சஜிதா செய்ய போடா, நீ எந்திரிச்சு என் தர்பாருக்கு வர வேணாம், சஜிதாவுக்கு வர வேணாம், துரத்தி விட்டுறான். குர்ஆன் சொல்லு, வகத் கானூ யுதஊன இல சுஜூத், சுஜூதின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள், வஹும் சாலிமூன், சலாமத்தா, உடல் ஆஃபியத்தா சலாமத்தா இருந்த நேரத்தில் அழைக்கப்பட்டார்கள், வரவில்லை. அதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சஜிதா செய்ய விடாம தடுத்துட்டேங்க. சொல்லுங்க, ஹய்யா அலஸ் ஸலாஹ் கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டது? நீ மோதினார் கூப்பிட்டாரு நினைக்கிறேன். யார் கூப்பிடுறது? மௌலா. நான் கூப்பிட்டேங்கிறான் குர்ஆன்ல. வகத் கானூ யுதஊன இல சுஜூத், இறைவனுக்கு முன்னால் உன் தலையை வைக்கும்படி உன்னை அழைக்கப்பட்டது துனியாவில் நீ நல்லா இருந்த போது, வரலையே. உனக்கு 1000 சாக்கு போக்கு இருந்துச்சு, இங்கே வந்து என்ன செய்ய, உன் தேவை வெளியே போ, தர்பாரில் நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, போடா. அங்கே அல்லாஹ் விட மாட்டேன், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். இங்கே நீ அவன் கூப்பிடும் போதெல்லாம் வந்து தலையை வச்சுது அல்லாஹ் முன்னாடி, அங்கே வாடான்னு அல்லாஹ் அழைச்சிக்குவான். வாமா வா, என் கண்ணே என் மணியே என் முன்னாடி உள்ள வா, அல்லாஹ் உன்னை அழைச்சிக்குவான். அரசுடைய நிழல் இடம் கொடுப்பான் அல்லாஹ். இங்கே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பள்ளிவாசலில் ஏசி போட்டு வச்சிருக்கிறாங்க, வந்து தொழுக கஷ்டமாக இருக்கும் உனக்கு. நண்பர்களே, ஒரு உறுதி எடுத்துக்கணும், இன்ஷா அல்லாஹ் 5 நேரமும் ஜமாத்து விடாமல் நான் தொழுவேன். இன்ஷா அல்லாஹ். அப்படி தொழுதால் கியாமத் நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னாடி சஜிதா செய்ய அல்லாஹ் கூப்பிடும்போது நமக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். என் மனைவி மக்களையும் நான் தொழுவதற்கு கட்டாயப்படுத்துவேன். வீட்டுக்குள் நுழைஞ்ச உடனே சாப்பாடு ரெடியான்னு கேட்க, தொழுதியா துஹர் தொழுத பின்னே சாப்பாடு இல்லையா, ஒரு சோறை நான் திங்க மாட்டேன். மகரிப் வீட்டுக்கு வந்தீங்களா, இன்னைக்கு அசர் மகரிப் தொழுதியா, சாப்பாடு வை, இரவு சாப்பாடு இல்லையா, அவன் சோறை திங்க மாட்டேன். தொழுகை இல்லாதவன் கையில் நாங்கள் ஏன் திங்கணும்? தொழுகை இல்லாதவனுக்கு எல்லா முசீபத்தையும் இறக்குது அவன் தலைமையில. எப்படி தொழுகை இல்லை? உன் பொம்பளை வந்து வீட்டில் 5 நேரம் தொழுகலை, அவ கூட நீ பக்கத்தில் பாயில பெட்டில் படுத்து கூட கூடாது. நீ உண்மை முஸ்லீமா இருந்தா, மூமினா இருந்தா. ஏன் தெரியுமா? வித்திரு தொழுகிறோம் இல்லையா? வித்திரு இஷா தொழுது சுன்னத்துல் வித்திரு தொழுகிறோம். வித்திரில் குனூத் தொழுகிறோம் இல்லையா? குனூத் எத்தனை பேருக்கு காப்பாடாம கேட்டுக்கு? உனக்கு காப்பாடாம இருக்காது. அல்லாஹ் அனஸ்தஈனுக அனஸ்தஹ்தீக யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஆலிம் ஷாக்களோட மற்றவங்க குனூத் ஓதுறது வாஜிபுனா கட்டாயம் கடமை. அது கூட தெரியாமல் வாழ்க்கையெல்லாம் எத்தனை குனூத்து போயிடுச்சு. நம்ம யாருக்குமே குனூத் தெரியாது, தெரிஞ்சவங்க தெரியுங்களம்மா சொல்லுங்க, யாராவது வெக்கப்படாம சொல்லுங்க. நீ சொல்லுங்க, தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்க. தெரியாது தெரிஞ்சவங்க கை தூக்குமா? யாராச்சும் விளையாடி பரவாயில்ல, சொல்லுன்னா இந்த டெய்லி குனூத்து ஓதுறேன், கை தூக்குங்க. பாருங்க உங்கள் சமுதாயத்தின் நிலையை பார்த்தீங்களா? குனூத் ஓதுறது கட்டாய வாஜிப், வித்ரு வாஜிப். இஷா தொழுது சுன்னத் தொழுது வித்ரு வாஜிப் 3 ரக்காத். 3ஆவது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதிட்டு துணை சூரா ஓதிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஓதும். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தஹ்தீக வ நஸ்தக்ஃபிருக வ நு'மினு பிக வ நதவக்கலு அலைக வ நுஸ்னி அலைக ல் கைர குல்லஹு வ நஷ்குருக
ولا نكفرك ونخلع ونترك من يفجرك اللهم إياك نعبد ولك نصلي ونسجد وإليك نسعى ونحفظ ونرجو رحمتك ونخشى عذابك إن عذابك الجد بالكفار தெரியும். நண்பர்களே, இப்போ நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலைமை அப்படிதான். ஒரு குனூத்து வர வாஜிபானது கட்டாய கடமை ஓதிதான் ஆகணும், அது நமக்கு தெரியும். தெரிஞ்சுக்கோ இன்ஷா அல்லா தாலா. உங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் டைம், 4 வரி தான் பழகிறவங்க இன்ஷா அல்லா. எல்லாம் பழகிறீங்களா? அசத்து கேளுங்க, நெட்டில் எடுங்க. ஹனஃபிய குனூத்துன்னு எடுங்க. ஷாஃபிய குனூத்து அல்லாஹ் மஹதினா ஃபீமன் ஹதை வாஃபினா ஃபீமன் ஆஃபைத். அது ஹனஃபிய குனூத்து தமிழ்லேயே அடிங்க, இது இங்கிலீஷில் அடிங்க, அரபியில் அடிங்க, நெட்லேயே வரும். அல்லாஹ் நஸ்தஈனுக வ நஸ்தஹ்தீக 4 வரி அரபியில். அது தமிழ்லேயும் ப்ரொனவுன்ஸன் கொடுத்துருப்பான். அரபி ஓத தெரியாதவங்க தமிழ் கற்றுக்கோமா இன்ஷா அல்லா. ஒரு வாட்டி கற்றுக்கலாமா இன்ஷா அல்லா. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஓதுனாலே வந்துடும் இன்ஷா. எழுதிக்கிங்க ஒரு சீட்டில், ஜோப்பில் வச்சுக்கங்க. இது கட்டாய கடமையாச்சு, அல்லா நம்மளை கேட்பானே, வாஜிபாச்சு, ஜோப்பில் வச்சுக்கங்க. தொடர்ந்து ஓதுங்க. அதை 4-5 தடவை டெய்லி பஸ்ஸில் போகும்போது வரும்போது சும்மா இருக்கும்போது ஓதிட்டே இருக்கீங்க, மனப்பாட்டாங்க. அடுத்த மாதம் இன்ஷா அல்லா அசத்து விழா வைப்பாங்க, யாராவது வளமாக்கள் வருவாங்க, நீங்கள் என்ன சொல்லுவோமா இன்ஷா அல்லா. ரொம்ப சந்தோஷம். தெரியாவிட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் இருக்கு இல்லையா இன்ஷா அல்லா. இப்போ குனூத்து எல்லாரும் ஒதுக்கலாமா இன்ஷா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த குனூத்துல வருது யா அல்லாஹ், யார் உனக்கு மாறு செய்கிறானோ, உன் கட்டளைக்கு அடிபணவில்லையோ அவர்களை விட்டு விடுகிறேன், அவர்களை விட்டு ஒதுக்கி விடுகிறேன். பெருமாள் சொல்லி இப்படி சொல்லணும் டெய்லி. ஒவ்வொரு முஸ்லிமும் டெய்லி சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கு மாறு செய்பவன், உன் கட்டளைக்கு அடிபணியாதவனை விட்டும் அவன் தொடர்பை விட்டு விடுகிறேன், அவனை விட்டும் கலன்று கொள்கிறேன், அவனுடன் தொடர்பு கொள்வதில்லை என்று உன் முன்னால் வாக்குறுதி கொடுக்கிறேன். ஒவ்வொரு மூமினும் வாக்குறுதி கொடுக்கணும் டெய்லி. இப்போ மஞ்சாதி 5 நேரம் தொழுகல, அவ கூட படக்கூடாது. எந்திரடி தொழுகாம எப்படி சொல்லப்படுகிற நகலாவும் நத்துரும், உன்னை விட்டு விடுகிறேன். தலா கூடல, என் பக்கத்தில் சேர்க்க மாட்டேன். உன்னை விட்டு விடுகிறேன். நவரணி எங்கிட்ட பேசாது சொல்லி பாரு. அடுத்த நாள் 5 நேரம் தொழுவது அவங்களோட வாங்க சொன்ன முதல்ல தொழுதுருவான். தொழுதுட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். தொழுதுட்ட சோர்வை. ஏன்னா மார்க்கம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வேன் கூட நிற்கக்கூடாது. பெண்கள் தாய்மார் சொல்லி பாருங்க. விளைஞ்சுங்களா? உன் புருஷன் பக்கத்தில் வந்து படுத்தாரு, படுக்காது. நீங்க 5 நேரம் தொழுதா என் பக்கத்தில் படுங்க, இல்லைன்னா மார்க்க சொல்லிட்டு என் பக்கத்தில் படுக்கூடாது. இஷா தொழுதுங்களா சொல்லி பாருங்க. முதல் சொல்லிட்டு பாருங்க. பெண்கள் தாய் மேல ஒரு உறுதி எடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். என் புருஷன் 5 நேரம் தொழுகலைண்டா நான் கட்டல்லையோ போயிட்டு பாயில ஒன்னா படுக்கிறது, தனியா கீழே படுத்துக்கிறது, பக்கத்து ரூம் படுத்துக்கிறது. தொடர்ந்து தொழுகலைன்னா அம்மா வீட்டுக்கு போயிடுறது முடியும் அப்படின்னு முதல்ல இன்னைக்கு வந்தோன்னா அறிவிச்சிருங்க பாருங்க. ஏகப்பா நாளைக்கு பள்ளிவாசல் இடமே இருக்காது. எல்லாம் அல்லாவுக்கு பயந்தாட்டி இல்லைங்க, பொண்டாட்டிக்கு பயந்து நிற்க வைக்கிறாங்க. சோறாக்கி தர மாட்டாலாம், இட்லி சுற்றி தர மாட்டாலாம், துணி துவச்சி தர மாட்டாலாம், தொழுகணுங்கிறான். சரி, இப்படியாக பல. இது குர்ஆன், நான் சொல்ல ஹதீஸ். யார் சொல்றது? பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு மூமினும் டெய்லி அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுக்கணும். அப்போ குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போ, சந்தோஷமா போ, டியூஷன் போ, மரியாதை தொழுகவும். ஒரு குறிப்பிட்ட நேரம் 1 மணி நேரமாவது மதரசாவில் போய் பாடம் படி, பள்ளிக்கு போய் குர்ஆன் ஓத கற்றுக்கோ என்று அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு இங்கே வந்தால் எது மார்க்கம் என்று கற்றுக் கொடுப்பாங்க, எது அத்தஹியாத்து கற்றுக் கொடுப்பாங்க, அல்ஹம்து சூரா கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பிள்ளை இறுதி நாள் வரைக்கும் ஒரு மூமினாக முஸ்லீமாவான ஆசை இல்லை உனக்கு? பின்னாடி கை செய்தப்பட்டு என்னங்க செய்ய போற? நீ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் என்ன செய்ய போற? ஒரு மூமினா வளர்த்து, ஒரு முஸ்லீமா வளர்த்து தெரிஞ்சுக்க மார்க்கத்தை. நம்ம இடத்திலேயே மார்க்கம் இல்லைன்னா எப்படி அர்த்தம்? நீயே மார்க்கத்தை படிக்கிறது இல்லை. காலையில் சாயந்தரம் பேப்பரை படிக்க நேரம் இருக்கு, குர்ஆன் ஓத டைம் இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீ போன் நோண்டுற? போன் டிஸ்பிளே போய் பாருங்க, இன்கமிங் அவுட் கோயிங் பாருங்க, ஸ்கிரீன் வியூ பாருங்க. ஒரு நாளைக்கு ஸ்கிரீன் எவ்வளவு நேரம் நீ பார்த்துருக்கிறேன்னு, இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ எவ்வளவு நேரம் நீ பார்த்துருக்கேன்னு பாரு. 4 மணி நேரம் ஒருத்தன், 5 மணி நேரம் ஒருத்தன், 20 மணி நேரம், அவ்வளவு நேரம் நீ பார்க்குற. குர்ஆனை பார்க்கறதுக்கு டைம் இல்லை உனக்கு, மார்க்கம் தெரிந்து கொள்ள டைம் இல்லை உனக்கு. அதில் குர்ஆன் எடுத்த உடனே கொட்டாய் வருது, அதில் தூக்கம் வந்துடுது. போன் எடுத்தா இருக்கிற தூக்கமெல்லாம் பறந்துருது. சொர்க்கவாசிகளுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க.
சொர்க்கவாசிக்கு அடையாளம் என்ன, நரகவாசிக்கு அடையாளம் என்னன்னு பெருமானோட சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கவாசிகள் எத்தனை பேர்னு எழுதி முடிக்கப்பட்டுருச்சு. அதில் ஒரு நபர் கூட கூடவும் கூட போறதில்லை, குறைக்கவும் பண்ண போறதில்லை. நரகவாசிகள் எத்தனை பேர்னு எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அதில் ஒரு நபர் கூட கூடவும் போறதில்லை, குறையும் போறதில்லை அப்படின்னு பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவக்கமாக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கிட்ட ஃபீமல் அமல் யா ரசூலல்லாஹ், அப்போ ஏங்க அமல் செய்யணும்? நாங்கள் சொர்க்கவாசின்னு சொன்னால் தொழுதாலும் தொழுகாட்டியும் நாங்கள் என்ன அட்டகாசம் பண்ணால் சொர்க்கமாக போயிடுவோமே. நாங்கள் நரகவாசின்னு சொன்னால் 1000 தொழுதான் நரகம் தானே போய் சேர போகிறோம். அவர் எதுக்கு நாங்கள் அமல் செய்ய தொழுகணும் அப்படின்னு கேட்டாங்க சஹாபா. ஃபீமல் அமல், நாங்கள் அமல் செய்யணும், அமல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏற்கனவே சொர்க்கம் முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே நரகங்கிறது முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்காக நான் வந்து அமல் செய்யணும்னு கேட்டாங்க. அழைச்சா இல்லைங்களா? வாத்தியார் சொல்றார் 50 மாணவர்களையும் பார்த்து, யார் யாருக்கு பரீட்சையில் என்ன மார்க்குன்னு இப்போவே போட்டேன். பரீட்சை நாளைக்கு தான் ஆரம்பிக்குது, பரீட்சை பின்னாடி ஆரம்பிக்குது. எத்தனை மார்க்கு, யார் ஃபைலு, யார் பாஸ்ன்னு எல்லாத்துக்கும் போட்டேன்பா அப்படின்னாரு. படிப்பானா அவன்? நான் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எழுதி நீக்கி படிச்சு என்ன படிக்கிறது என்ன எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. யார் பாஸ், யார் ஃபைலு, யார் எத்தனை மார்க்குன்னு சார் எழுதி வச்சுட்டேன்னு சொல்றாரு. சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் முடிஞ்சு போச்சு. சொர்க்கவாசிகளை அல்லாஹ் லிஸ்ட் போட்டு முடித்து விட்டான், இனி புதுசா போட ஒண்ணும் இல்லை. நரகவாசிகளை லிஸ்ட் போட்டு முடிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா, இனி புதுசா போட ஒண்ணும் இல்லை என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க ஃபீமல் அமல், எதுக்கு நம்ம தொழுகணும், நோன்பு வைக்கணும், கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராச்சு ஜகாத் கொடுக்கணும், எதுவுமே தேவையில்லை. இஅமலு, அமல் செய்து கொண்டே இருங்க. வகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் சொல்லிட்டு சேர்வானா, அவன் கருணையால் அல்லாஹ் நம்ம மன்னிச்சு கொள்வானா, நம்மளை ஏற்படக்கூடிய பிழைகளை அல்லாஹ் பொறுத்து கொள்வானா, பலகீனமான நம்மளை ஏற்படக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்வானா. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அமல் செய்து கொண்டே இருங்கள், நல்ல அமல் செய்து கொண்டே இருங்கள். யார் யார் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் அவர்களுக்கு லேசாக இருக்கும். நீ சொர்க்கவாசியா இருந்தா சொர்க்கத்துடைய காரியம் லேசா இருக்கும். தொழுகை லேசா இருக்கும், ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது லேசா இருக்கும், தஹஜ்ஜுத் லேசா இருக்கும், குர்ஆன் ஓதுறது லேசா இருக்கும், தர்மம் செய்யறது லேசா இருக்கும், துஹா தொழுகிறது லேசா இருக்கும், தஸ்பீஹ் ஓதுறது லேசா இருக்கும், குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்றது லேசா இருக்கும், அத்தஹியாத் லேசா இருக்கும். அப்போ உனக்கு நீ சொர்க்கவாசி என்றால் உனக்கு சொர்க்கத்துடைய காரியங்கள் எல்லாம் லேசா ஆக்கிடுவான் அல்லாஹ். நரகத்துடைய காரியம் கஷ்டமா இருக்கும். நீ நரகவாசி என்றால் நரகத்துடைய காரியங்கள், நரகத்துக்கு போற காரியங்கள் லேசாக இருக்கும், சொர்க்கத்துடைய காரியங்கள் ஒரு கஷ்டமா இருக்கும். 1 மணி நேரம் குர்ஆன் ஓதுறான்னா அப்படி கொட்டாய் வரும், இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும். அதே மணிக்கணக்கில் உட்காந்து படம் பார்க்க சொன்னா பார்ப்பான். 3 மணி நேரம் படத்துல உட்காருவோம், அசையாம உட்காந்துருப்பாங்க. டிக்கெட் கிடைக்காது நின்றுகிட்டே பார்க்குறான் ஸ்டேடியத்தில் சேப்பாக்கத்தில், காலையில சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறான். ஃபுட்பால், கிரிக்கெட் காலையில சாயந்தரம் வரைக்கும் உற்சாகமாக நிற்கிறார். அப்படி டிவி மேல உட்காந்துக்கிறான், உற்சாகமா, அப்படி உற்சாகம் பொங்குது. என்னமோ அவர் விளையாட இவர் விளையாட அட்ரா முன்னாடி கேசமா பறக்குது. அங்க அவர் அடிக்கிறாரு, அங்க பந்து போட்டோன்னா இவரு அப்படிங்கிறது டோனி டோனி அடி அடி அடிச்சாலும் தண்ணி பறக்குது. இவர் என்னங்க தண்ணி தான் பறக்குதுங்க, அப்படியே ஐன் ஆயிட்டாரு. அப்படியே அதாவது அந்த டோனி இருக்காரு, அவரோட இவர் அப்படியே முழுசா சேர்ந்துட்டாரு. படிக்கிறான் அதே மாதிரி அடிக்கிறான், போடுறான், வெறிகிறான், இதை தூக்கிட்டு சும்மா நடந்து போகும்போதே பவுலிங் போட்டே போறாரு ஓடிட்டு. அப்ப அந்த அளவுக்கு அப்படியே கூட சேர்ந்துட்டாரு. குர்ஆன் வசன கொட்டை தொழுகை 5 நிமிஷம், மகரிப் பிறகு 5 நிமிஷம், இஷா 5 நிமிஷம் அடைஞ்சுங்களா. அது அப்படியே இன்னும் அஞ்சு லேட்டாக வருது, இழுத்து இழுத்து சீக்கிரம் வர மாட்டாரு, இழுத்து இழுத்து வருது. சுமாரெல்லாம் 3 தடவை சொன்ன 33 தடவை சொல்றது தஸ்பீஹ். சுமார் எவ்வளோ நேரம் சொன்னேன், அஜத்தை மாத்திரம். அது கஷ்டமா இருக்கு. ஒரு ஊர்ல போய் எங்க ஊர் மாதிரி ஹசரத் எந்த ஊர்லயுமே கிடையாது. நோபல் பரிசு தான் கொடுக்கணும், கின்னஸ்ல போனேன்ப்பா. தராவி 19 நிமிஷம் தொழு வச்சிருக்கு, 20 ரக்காயத்து 20 நிமிஷம் கூட ஆகுது. இவர் மனுஷனா 1.5 மணி நேரம், மனுஷனுக்கு பொழப்பெல்லாம் இல்லை, வேற வேலை இல்லை. ஆனால் சாயந்தரம் வரைக்கும் அவன் கடைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கால் வலிக்க வர்றான். கேட்கு
சலாம் அலைக்கும் தான் கேட்குது. குரான் ஆயத்தான் ஓதுனா கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கவனிச்சு கேட்டோன்னு தாலமோன் ஏலமோன் தாலமோன்னு என்ன ஓதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஃபாஸ்ட் ஹஜ்ரத் கிப்லா ஆரம்பிச்சிங்களா. அதனாலே கூட சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். என்னங்கன்னா அவர் ஓதுறது யாருக்கும் எங்களை விளங்காது, அவர் எத்தனை ரக்காத்துன்னு விளங்காது, சலாம் கொடுத்து 20 முடிஞ்சுன்னு சொல்லுவார், எந்திரிச்சு போய் அவ்வளோ எனக்கு தொழுகை மட்டமாக போயிடுச்சு. மணிக்கணக்கில் பார்க்குற ஃபோன். இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை பார்த்துருக்குறேன்னு எடுத்து பாருங்க. ஃபோன் பேசுறது, இன்கமிங் அவுட் கோயிங், நீ ஃபோனை பார்த்தது, ஃபேஸ்புக் பார்த்தது, யூடியூப் பார்த்தது, மொத்தம் கணக்கு போடுறது 5 மணி நேரம் 4 மணி நேரம், இளைஞர்கள்லாம் 10 மணி நேரம். எத்தனை ஃபோன் வந்துச்சு வியாபாரி எத்தனை ஃபோன் வந்துச்சு, எத்தனை ஃபோன் போச்சு. கொடுக்கல் வாங்க செய்யணும், 100 ஃபோன் வருது, 100 ஃபோன் போகுது. பெண்களுக்கு ஒரு ஃபோனே போதும், 100 ஃபோன் நீ பேசுகிற நேரத்தில் ஒரு ஃபோனே பேசிக்கிச்சு. பொம்பளைங்க மகள்கிட்ட போடுறாங்க, பாட்டிகிட்ட போடுறாங்க. பட் என்ன சாப்பிட்டியா, இட்லியா, சரியா சரி, சட்னியா, சாம்பாரா, சாம்பார் என்ன தோரம்பருப்பு சாம்பாரா, பாசிப்பருப்பு போட்டு சாம்பாரா, அப்புறம் அது கருவேப்பிலாம் போட்டிங்களா, நல்லா இருந்துச்சா, மிச்சம் இருக்குதா, மீது இருக்க பெருத்து வச்சிட்டியா, எப்போ முடியுது, என்னைக்கு முடியுது. அவன் பாட்டுக்கு சார்ஜ் கட்டாக போது சார்ஜ் போட்டு பேசுகிறேன்னா அப்போ தான் இப்போ 5 மணி நேரம் பேசுகிறாங்க. 5 நிமிஷம் குரான் ஓதுறது ஒன்று கஷ்டமாக இருக்குது, 5 மணி நேரம் ஃபோன் பேசுறது ஈஸியாக இருக்கு. நம்முடைய கதி பார்த்தீங்களா. அப்போ எல்லாம் பெருமானம் சொல்லிட்டாங்க, ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை, 2வது வார்த்தை தேவையில்லை. நீ சொர்க்கவாசியாக இருந்தால் நீ அமல் செய்து கொண்டே இரு. ஃபீமல் அமல் யார சொல்லா, நாங்கள் ஏன் அமல் செய்யணும், தான் சொர்க்கம்னா சொர்க்கம் முடிவாயிருச்சு, நரகம் முடிவாயிருச்சு. இப்போ எதுக்கு அமல் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இரு, அதிக முயற்சி செய், ரொம்ப உழைச்சி செய். நீ சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்துடைய காரியங்கள் சந்தோஷம் வரும், ஈஸியாக இருக்கும், ரொம்ப லேசாக இருக்கும். புல்லுன் முயற்சரும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய ஹதீஸ் எங்க வருது, புகாரியா, ஒவ்வொருவரும் அவருடைய காரியங்கள் அவருக்கு லேசாக்கி வைக்கப்படும். நீ நரகவாசியா இருந்தா வீண் வேலைகள், வெட்டி வேலைகள், சினிமா பார்க்கறது, டிராமா பார்க்கறது, கிரிக்கெட் பார்க்கறது, பொழுது வீணா போக்குறது உனக்கு லேசா இருக்கும். மணிக்கணக்கில் தொழுகை கஷ்டமா இருக்கும், நோம்புக்கு கஷ்டமா இருக்கும், சூறா பாடா கஷ்டமா இருக்கும். எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது ஹஜ்ரத். அல்லது அத்தையா சொல்றான், மனப்பாடம் ஆக மாட்டேங்குது ஹஜ்ரத். அத்தையாத்து மனப்பாடம் ஆக மாட்டேங்குதான், 3 வரி அத்தையாத்து இல்லாஹி வஸலவாத்து உத்தை மனப்பாடம் ஆக மாட்டேங்குதான். தெருவில் போகும்போது சினிமா பாட்டு படிச்சுட்டே போறான். உட்காந்து வேலை செய்யும்போது கடையில் கட்டிங் பண்ணுறான், கட்டிங் மாஸ்டர் இருக்காரு, வெட்டுற ஏதோ இருக்காரு, இவர் எல்லாம் சினிமா பாட்டு ஓடிட்டே இருக்கு. ஒரே பாட்டு ஒரே கேஸ் திரும்ப 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 கேட்டு அந்த ஒரு 100 பாட்டை மனப்பாடம் பண்ணிச்சிடறான். அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறான், இது யார் படிச்சது, எந்த படத்தில் வருது, அது நடிகன் யாரு, பாடகர் யாரு, பாலசுப்ரமணியமா, இவர் இளையராஜா பாட்டு வெட்டு அவரு, இது எல்லாம் கரெக்டாக மனப்பாடமாக சொல்லுவான். இப்படி மனப்பாடம் ஆச்சு உனக்கு. நீ அதே நேரத்தில் அத்தஹியாத்து ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு 100 வாட்டி கிட்ட மனப்பாடம் ஆகாது. இப்போ குனூத்து சொன்னேன், அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தஹ்தீக, ஆலிம் சார்ட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்க, இல்லை அல்லது ஃபோனில் இருக்க ரெக்கார்ட் பண்ணிங்க, நெட்டில் இருக்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை 100 வாட்டி கேளு. நீ காலையில சாயந்தரம் வேலை செய்ய காதில் மாட்டி கேட்டுட்டே இரு, 100 தடவை கேளு, மனப்பாடம். ஒரு யாசின் சூறாவை ஒரு 100 நாளைக்கு டெய்லி 4 தடவை கேளுங்க, மனப்பாடம் ஆயிடும் உங்களுக்கு. ஒரு குல்ஹுவல்லா சூரா மனப்பாடம் பண்ண, ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது வழி சொல்லி தரேன் உங்களுக்கு. தாய்மார்கள் வீட்டில் சமையல் செய்றீங்க, கைதான சமையல் செய்யுது, வாய் என்ன செய்யுது, காது என்ன செய்யுது, என்னம்மா வெங்காயம் வெட்டுறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, இதெல்லாம் கைதானே செய்யுது, வாயிலையா, இல்லையே, கையில் தானே செய்கிறாங்க. ஒரு குர்ஆன் ஆயத்து உங்களுக்கு என்ன தெரியும், அல்ஹம்து சூரா தெரியும், குல் ஹுவல்லா தெரியும், ஒரு அங்கே அடுத்த சூரா மனப்பாடம் பண்ணுங்க, தப்பத் யதா, அழகான கிராஅத் நெட்டில் இருக்கு, போட்டு விட்டுருங்க. திரும்ப திரும்ப காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் கூடவே சேர்ந்து நீங்கள் ஓதிட்டே இருக்கீங்க. ஒரு 200 தடவை கேளுங்க, சாயந்தரத்துக்குள்ளார மனப்பாடம் ஆயிடும். ஈஸி. இது எல்லாமே அதில் கையில் கொடுத்துட்டா நம்ம அந்த ஃபோனை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. எத்தனை சூறா தெரியும் உங்களுக்கு தம்பி, நீங்க சொல்லுங்க, எத்தனை சூறா தெரியும் உங்களுக்கு குர்ஆன்ல? சின்ன சூறா எத்தனை தெரியும்? 5-6 சூறா தெரியும். அதே நம்ம பொதுவாய் கொள்ளக்கூடாது. இப்போ 6வது சூறா எடுத்துங்க, நினைச்சிங்களா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் எடுத்து, வல்லுஹா வல்லைலி இதா சஜா, அழகலா ஓதுறாங்க நெட்டில். அதை எடுத்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 100 தடவை நீங்கள் அதை போட்டு விட்டு திரும்ப திரும்ப போட்டு விட்டு
ரிப்பீட் வச்சு விட்ருங்க. வச்சு விட்டுட்டு நீங்கள் பாட்டுங்க வேலையை பாருங்க. காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். சமையல் செஞ்சுருப்பாங்க, காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். காய்கறி நறுக்குவாங்க, காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மனப்பாடம் ஆயிடும். சினிமா பாட்டு அவன் கண்ட கசுமாவை எழுதி வைக்கிறான், அசிங்கமாக எழுதி வைக்கிறான். அது மனப்பாடம் ஆயிடுது. உனக்கு என்ன அல்லாஹ்வுடைய வார்த்தை மனப்பாடம் ஆகாது? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். குர்ஆனை உங்களுக்கு ரொம்ப லேசாக்கி வைத்திருக்கிறோம். மற்ற எல்லாத்தை விட எளிமையா மனப்பாடம் ஆகாது குர்ஆன் தாங்க. நான் சொன்னதை நீங்க ஒரு சாம்பிளா எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த சூரா தெரியணுமோ ஆசை வைக்கிறீங்களோ, 5 சூரா தெரியுமா 6வது சூரா, 6 சூரா தெரியுமா 7வது சூரா எடுத்துக்கங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. அதை நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. நிறைய ஆப் இருக்கு. குர்ஆன் திலாவத், குர்ஆன் கிராத் சூரான்னு யூடியூப் போனால் வரும். அதை அப்படியே போட்டு வச்சிருங்க. உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. ஆண்கள் கடையில் வேலை செய்யுங்க, காதல மாட்டீங்க. பெண்கள் வீட்டில் வச்சு விட்டுட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. சவுண்டாக கேட்கும். இங்கே போனாலும் கேட்கும், அங்கே போனாலும் கேட்கும். திரும்ப 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 100 வாட்டி கேளுங்க. மனப்பாடம் ஆயிடும். அலம் நஷ்ர மனப்பாடம் ஆயிடும். எத்தனையோ கண் இல்லாத பிள்ளைங்க முழு குர்ஆன் ஹாஃபிஸா வைக்கிறாங்க. எடுத்து பாருங்க. எவ்வளோ பேர் கண் இல்லைங்க, குர்ஆனை பார்க்க தெரியாது, கேட்டு கேட்டு கேட்டே மனப்பாடம் ஆக்கிட்டாங்க. முழு குர்ஆன் ஹாஃபிஸா வைட்டாங்க. நீங்க முழு குர்ஆன் ஹாஃபிஸா வேணாம், ஒரு 20-30 சூறாவாவது வாழ்க்கையில ஓத வேணாம். ஒரு அரை ஜுசுவாவது 50 ஜுசுல மனப்பாடம் பண்ணிட்ட தொழுகையில ஓதலாம். எப்ப பார்த்தாலும் அதே குல்லுவல்லா தான், அதே குல்லுவல் ஃபலக் சூரா தான். தொழுகை கூடிக்கும். ஆனால் அல்லாஹ் மேல ஆசை வர வேணும். வீட்டில் மட்டும் வெரைட்டி வெரைட்டி கேட்குறேன். அவங்க வீட்டில் டெய்லி அதே இட்லி தான் சுட்டு வைக்கிறாங்க. டெய்லி காலையில இட்லி, மதியானம் இட்லி, நைட்டு இட்லி தான். அடுத்த நாள் காலையில இட்லி தான். சிம்பையாடி கல்யாணம் முடிச்சு ஒன்று மாமியா வீட்டுக்கு போனாங்க. 3 நேரம் இட்லி சட்னி, இட்லி சட்னி. ஒரு வாரம் போட்டா ஓடிடும். விட்டு ஈரோட்டை விட்டே ஓடிடும்பா. இட்லி கண்டாலே கோவம் வரும். அதே இட்லி. அதே மாதிரி ஒரு குல்லுவலை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்த சூறா மனப்பாடம் பண்ணுங்கிற ஆசை இல்லை. எல்லா தொழுகைக்கும் சுன்னத்துக்கும் அதுதான், பரதுக்கும் அதுதான், பஜருக்கும் அதுதான், துஹருக்கும் அதுதான், வாழ்நாளெல்லாம் அதுதான். இப்போ வந்தால் மொத்த குர்ஆன் யாருக்கு இறக்குனா? அதே இட்லி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாற்றம். அது எளிமையான வழி சொல்லி தர்றேன். குர்ஆனை நீங்கள் பார்த்து ஓத தெரியாவிட்டாலும் கூட காதால் கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. ஒரு ஆலிம் முதல்ல எடுத்துக்கங்க. தெரியாட்டி உங்க ஆலிம் சொல்லி எடுத்துக் கொடுங்க. பந்துஹா சூறாவை எனக்கு எடுத்துக் கொடுங்க. கிராத் ஆடியோ எடுத்துக் கொடுங்க, இந்த வீடியோ எடுத்துக் கொடுங்க. அதை போட்டு வச்சுக்கோங்க வீட்டில். 200 வாட்டி கேளுங்க. அழகா ஓதலாம். நீங்க வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. முசைரி ஓதுறாங்க. அவர் சொல்லுவாரு, அவர் பிள்ளைங்க சேர்ந்து திரும்பி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெட்ல இருக்கு. அதில் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி முசௌரி தானே அது. அவங்க ஓதுற கிராத் நெட்ல இருக்கு. அதை நீங்க அவர் ஓதுவாரு, பிள்ளைங்க பின்னாடி சொல்லுவாங்க. நீங்க திரும்ப சொல்லுங்க. அதை நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க பாப்போம். வல்லுஹா சொல்லுங்க. வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. இப்படி உஸ்தாது சொல்லி கொடுப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிராத்து நெட்ல இருக்கு. எடுத்து வச்சுக்கங்க. அவர் சொல்லி சொல்ல நீங்களும் சொல்லிட்டே இருக்கு. 2 நாள் 4 நாள் ஓதுங்க, நீங்க காரி சாப்பா இருவீங்க. இவ்வளவு வழி நமக்கு இருக்கு. உனக்கு சினிமா கதை வசனம் மனப்பாடம் ஆயிருக்கு. சின்ன சின்ன பசங்களாம் திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் பண்றோம். மனப்பாடம் ஆயிரும். அப்படியே திரும்ப அப்படியே அதே மாதிரி அதே தொழில அதே மாதிரி சொல்லி காட்டுறோம். வந்து 2 மற்ற பசங்களாம் சொல்றாங்க, வீட்டில் சினிமா பார்த்துட்டு வந்து ஓங்கி அடிச்சா அதுல 1 டன் வெயிட்டா அப்படிங்கிறாங்க. சினிமா வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி அதை நம்ம சொல்றாங்க. அதெல்லாம் தெரியுது. குர்ஆன் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். நண்பர்களே, நம்மளே நாமளே யோசிச்சுக்கோங்க. எது ஈஸியா இருக்குதுன்னு பார்த்து எங்க போகணுங்கிறது பெரும்பாலும் சொல்லிட்டாங்க. அப்ப மாத்துங்க, நம்ம பிள்ளைகளுக்கு மாத்துங்க. நம்ம காலங்களை முஸ்லீமாக, முஃமினாக, முத்தகியாக வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை கொண்டு வாங்க. சிறுக்குனா என்ன, ஈமான் என்ன சொல்லி கொடுங்க. சிறுக்குன்னு ஆரம்பிச்சு அதை சொல்றதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் 2 வார்த்தை சொல்லிடுறேன். நான் கேட்டு 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். போல கோச்சுக்காதீங்க. சண்டைக்கு வந்துடுவாங்க போது என்ன முறைக்கிறேன். சில பேர் என்னையை முறைக்கிறாங்க, அந்த தெரியும் முறைக்கிறாங்க. அது மாதிரி இங்கே முறைக்கிறது, அங்கே இங்கே கல்யாணங்கள் பின்னாடி என்னை பார்க்கணுமா, பின்னாடி கல்யாணத்தை பார்க்கணும். வச்சுக்கிறேன். வெளியே வரதான் வரி தானே வருவீங்க. வச்சுக்கிறேன்.
கோச்சிக்காதீங்க, முடிச்சிடுறேன். ஷிர்க் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை நமக்கு சொந்தமானதுன்னு சொன்னா அதுக்கு பேரு ஷிர்க். அல்லாஹ் தஆலா அனைத்து சொத்தும் எனக்கு சொந்தம்னு சொல்றோம். இந்த வீடு எனக்கு சொந்தம் நீ சொன்னா ஷிர்க். இந்த பேனா எனக்கு சொந்தம் சொன்னா ஷிர்க். நீ வீடு கட்டு, கோடி கோடியே காசு வச்சுக்கோ, ஒரு ரூபா கூட எனக்கு சொந்தம் இல்லை ரொம்ப, என்ன நீ கொடுத்தது. அவனுக்கு கொடுத்தது என்ற பொழுது அவன் யாருக்கு கொடுக்க சொன்னா அவனுக்கு கொடுத்துரும். எந்த வழியில் செலவு செய்ய சொன்னா அந்த வழியில் செலவு செய்யும், இல்லையே கணக்கு தான் கொடுக்கும். எப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தம் தெரிஞ்சிருச்சோ, ஒருத்தர் கோடி கோடியா வச்சிருக்கான், அவன் மேல பொறாம வராது. சொந்தம் அல்லாஹ்வுக்கு. இவர் கேஷியர் தான், பேங்க்ல கேஷியர் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, கட்டு கட்டா பணம் வச்சு உட்காந்துருப்பாரு. நீங்க வந்து போய் கொடுத்து வச்ச மனுஷங்க, நீ காலையில் எந்திரிச்சா 5 கோடி, அது இப்போ நீங்கள் ஐசிஐசி பேங்க்ல 50-100 கோடி. டேங்கப்பா, ஒன்ன மாதிரி ஒரு ஸ்ரீதேவி, ஒன்ன மாதிரி ஒரு கொடுத்து வச்சா உலகத்துலையா நவரியா பாய் நவரு. ஒரு தாள் காணாம என் சம்பளத்தில் பிடிச்சிக்குவோம். நான் நெருப்புல உட்காந்தவன உட்காந்துருக்கிறேன். 5 கோடி வச்சுனா நீங்க 5 கோடி தானா, திடீர்னு 50 கோடி, நீங்க 50 கோடி விநியோகம் பண்ணுமா. ஒரு தாள் மிஸ் ஆச்சுன்னா மிஷினை வச்சுக்கிட்டு அதை 10 வாட்டி எண்றான், திரும்ப அது 100ன்னு காட்டணும், திரும்ப போடுறான். ஒரு தாள் மிஸ் ஆனா என்ன ஏன் உயிரை வாங்கிடுவான் பை. சரிமா, அவனுக்கு கொஞ்சம் கேஷ் கொடுத்தா நிம்மதி, கொஞ்சம் கவலை. நிறைய கேஷ் கொடுத்தா நிறைய கவலை தானே அவனுக்கு. அவ்வளோ பேர் பட்டுவாடை பண்ண கொடுத்து வாங்கணுமா இல்லையா. அது மாதிரி கொஞ்சம் கேஷ் நம்ம கொடுத்தா கொஞ்சம் கவலை, நிறைய கேஷ் கொடுத்தா அவ்வளோக்கு விசாரணை கேட்பான்ல. அதனால அவங்களுக்கு இறக்கம் தான் வரும். போலீஸ் வரணும் பார்த்தா பொறாம வராது கல்வியில். அப்ப அல்லாஹ் தனக்கு சொந்தமானது என்று சொன்னதை நமக்கு சொந்தம் என்று சொன்னா அதுக்கு பேர் என்னங்க? இப்ப அல்லாஹ் சொல்றான், அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, அனைத்து ஆற்றலும் எனக்கே உரியது. இவருக்கு ஆற்றல் இருக்கு, அவருக்கு ஆற்றல் இருக்கு, இவர் நன்மை செய்வார், அவர் தீமை செய்வார். லா நாஃபிய வலா மார இல்லல்லா, நன்மையும் தீமையும் அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தர் செய்யவே முடியாதுன்றான். நீ அவனுக்கு பயந்த, இவனுக்கு பயந்த, பிரதமருக்கு பயப்படுற, உள்துறை அமைச்சருக்கு பயப்படுற, அவர் பேர் பயமா இருக்கு, அந்த ரவுடிக்கு பயமா இருக்கு, இந்த போலீஸ்க்கு பயமா இருக்கு. எப்படி பயம் வச்சு? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் பயப்படும், அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் ஆதரவும் வைக்கும். என் பிள்ளை கல்யாணம், மாமா 5 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டாரு, மச்சாங்காரரு கட்டளை வாங்கி தரேன்டாரு, தம்பி பீரோ வாங்கி தரேன்டாரு, நிம்மதியாக முடிச்சிருவேன். யாரை நம்புற? பத்த ஒக்கல் அல்ல ஹையில்லதி லா யமூத், என்றைக்கும் மரணிக்காத அல்லாஹ்வை நம்பு, மனுஷனை நம்பாது. தரக்கூடிய ஒருத்தன் தான் நம்பு, அல்லாஹ் உன்னை வாழ்வாங்க வாழ செய்வான். உன் பிள்ளை கல்யாணத்தை சாந்தார நடத்துவான். அவன்கிட்ட சொல்லாமா, இவன்கிட்ட சொல்லாமா, அவன்கிட்ட பிரிக்கலாமா, இவன்கிட்ட பிரிக்கலாம், ஒருத்தன் இல்லை. உன்னை தேடி வருவோம் செல், உனக்குள்ள ரிஸ்கை உன்னை தேடி வந்து உன் காலடியில வல்ல வைப்பான். நீ அல்லாஹ்ட்ட கேட்டு பழகு. இவனை அவனை நம்பாத, இவனை அவனை ஆதரவு வைக்காத, இவங்கள்ட்ட போய் கெஞ்சாத, இன்னொரு காசு பணத்துக்கான இன்னொருத்தவன் தலை குனியாது, தலை நிமிந்து வாழ வைப்பான். அந்த உன்னை வந்தா தனக்கு சொந்தமானது சொல்றது இன்னொருத்தருக்கு சொந்தமாக்குறது பேர் தான் ஷிர்க். அது 4 வகை இருக்கு. ஷிர்க், ஷிர்க் ஃபில் உஜூப், ஷிர்க் ஃபில் ஸாத், ஷிர்க் ஃபில் சிஃபாத், ஷிர்க் ஃபில் அஃஆல், ஷிர்க் ஃபில் ஆசார். 4. அதனுடைய பாடம் இன்னொரு நாளைக்கு சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லைன்னா ஃபைசி டிவின்னு போடுங்க யூடியூப்ல, இந்த விளக்கங்கள்லாம் சொல்ற ஒரு பயான சொல்ல பார்த்துருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து எது சொல்ல வந்தோம்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய ஞானங்களை கற்றுக் கொடுங்கள், ஹதீஸை கற்றுக் கொடுங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுங்க, அத்தஹியாத்தை கற்றுக் கொடுங்க, தொழுகை முறையை கற்றுக் கொடுங்க. உங்கள் வீட்டில் மனைவி மக்கள் தொழுதார்களா என்று கேளுங்கள். ஒரு நேரம் தொழுகவில்லைன்னா அவங்கள்ட்ட பேசாதீங்க. வீட்டுக்கு போனீங்க, இஷா தொழுட்டு ஒன்று பேச மாட்டேன், இஷா தொழுகிற வரைக்கும் சொல்லி பாருங்க. அந்த பிள்ளைகள் அப்படியே மாறி சிவமா இன்ஷா அல்லா தரலாம், எல்லாரும் சிவமா இன்ஷா அல்லா. இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், இஷா தொழுகல சாப்பிடக்கூடாது, ஃபஜ்ர் தொழுகாட்டி அவன் கையால் சாயா குடிக்கக்கூடாது, நாஷ்டா சாப்பிடக்கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி. புருஷன் வந்து ஃபஜ்ர் தொழுகலையா பேசாதீங்க புருஷன்ட்ட. உன் பையன் ஃபஜ்ர் தொழுலையா பேசாத பையன்ட்ட, என்னெல்லாம் வாங்கி தராத, தானே தொழுகுவான் அவன். இன்ஷா அல்லா தொழுகையாளி ஆக்குங்கள், தொழுகை அவருக்கு லேசாக பழக்கி கொடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. இளைஞர்களை தர்பியத் செய்து நாம் வளர்த்தால் பின்னாடி அவர்களை கண்டு நாம் பெருமை அடையலாம். அல்ஹம்துலில்லாஹ். கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு மாணவரை உருவாக்க நமக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வோம். ஹதீஸ்ல வருது, ஒருவன் தன்னுடைய பையனை ஆலிமாகவும் ஹாஃபிஸாகவும் ஆக்கிவிட்டார், மார்க்க அறிஞராக ஆக்கிவிட்டார். கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கஸ்தூரியாலான மேடை அமைத்து, அல்லாஹ் அவருக்கு தங்கம் வெள்ளியாலான மரகத மாணிக்கங்களான மாலை அணிவித்து அல்லாஹ் அவரை சந்தோஷப்படுத்துவான். அவர் ஆலிம்சா இல்லை,
அவர் பையனுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்தார். அப்ப உன் பிள்ளையை நீ மார்க்கப்படி வளர்த்தா உன்னை கண்ணியப்படுத்துவான். உன் புள்ள உன் மார்க்கப்படி வளராமல், அவன் தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், மார்க்கத்தை அறியாமல் அவன் காஃபிரா போனான், மார்க்கம் இல்லாமல் தான் அங்க உனக்கு தண்டனை காத்து, நரகத்துல மேடை இருக்கு. மார்க்கப்படி வளர்ந்தால் சொர்க்கத்தில் மேடை, மார்க்கப்படி வளராவிட்டால் நரகத்தில் மேடை இருக்கு. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அவனுக்கு பிரியமான வழியில் வாழ்வதற்கு உண்டான வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் முதல் வருவானாக. நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் மார்க்கப்படி வளர்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பள்ளிக்கூட படிப்பு கொடுங்க, வேணாம்னு சொல்லுங்க, மார்க்கத்தையும் சேர்த்து கொடுங்க. இப்போ நம்முடைய திருப்பூர் பாபுசலாம் சொன்னாங்க இல்லையா, பாபுசலாம் அரபிக் கல்லூரி 50 பேர் படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. நல்லா 8th படிச்சு கொண்டு விட்டுறாங்க. 9th 10th படிச்சுலாம் பாஸ் பண்ணாங்க. 10th +1 +2 காலேஜ் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சு பட்டமும் வாங்கிக்கிறாங்க. ஆலிமாவும் ஆயிடுறாங்க, ஆஃபிதாவும் ஆயிடுறாங்க. அவங்க என்ன படிக்கணுமோ உலகத்தில் படிச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இங்கு படித்த அத்தனை பேருக்கும் வேலை காத்துட்டு இருக்கு. பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, வேலை இல்லாம உட்காந்துருக்கிறாங்க. ஆனா மதரசாக்கள்ல ஓதுனவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா வேலை காத்துக்கிட்டு இருந்த கண்ணியமா அல்லாஹ் வாழ வச்சிருக்காங்க. அப்போ உங்க பிள்ளைகளை மார்க்கத்தையும் கற்றுக் கொடுங்கள், தீனையும் கற்றுக் கொடுங்கள், ஆஃபிதாக ஆக்குங்கள், ஆலிமாக ஆக்குங்கள். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாராவது மாணவர்கள் 2 படிப்பையும் படிக்கணும்னு ஆசைப்பட்டா என் நம்பர் இருக்கு, ஹஸ்பண்ட வாங்கிங்க, ஒன்றும் சேர்த்து விடுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா ஸ்கூல் படித்து கொண்டு அப்படியே மார்க்கம் படிப்பதற்கு ஏற்பாடு செய்யும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.